பக்தையே, முருகா, நீ கடைபிடித்த சக்தி விரதம் தான் என்னை உன் முன்னால் காட்சி தர வைத்தது. உனக்கு என்ன வேண்டும்? அறிவும் அழகும் உள்ள ஒரு ஆண் குழந்தை வேண்டும் சுவாமி. அது மட்டும் போதுமா? போதும் சுவாமி, அது போதும். உன் விருப்பப்படியே அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அழினோம். ஆயின் அதற்கு ஆயுள் 8. முருகா, ஆயின் அதற்கு ஆயுள் 8. வள்ளி, என்ன முருகனை பாத்தீங்களா? அவன் சொன்னதை கேட்டீங்களா? அவன் கனவு கண்டியா? ஆமாங்க. நீ கனவு கண்டா அப்படியே பலிக்குமே. என்ன சொல்லு சொல்லு. நமக்கு ஆண் குழந்தை பிறக்குன்னு முருகன் சொன்னான். பாலமுருகன் சொன்னது பலிச்சிருச்சு பாத்தியா? அவனுக்கு நாம சஷ்டி விரதம் இருந்தது நிறைவேறிச்சு பாத்தியா? முருகா, முருகா. குழந்தை பிறக்க போதுங்கிற சந்தோஷத்துல இருக்கிற அவருக்கு அந்த குழந்தைக்கு குறைஞ்ச ஆயுள்தாங்கிற விவரம் தெரிஞ்சா அது அவரால தாங்கிக்கவே முடியாது. அந்த ரகசியம் என்னோடயே இருக்கட்டும், என்னோடயே இருக்கட்டும். முருகா, முதலாளி, குழந்தைய பாக்குறதுக்காக 10 மாசம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் பொறுக்க முடியலையா? குழந்தை பிறந்தாச்சு. ஆனா பொண்ணா தெரியலையே. பிறந்த உடனே எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி ஆயுது. முருகா, அவன் தான் பிறந்திருக்கான், போய் பாருங்க. முருகா பிறந்திருக்கா? சாரி டாக்டர். என்ன குழந்தைங்க? நீ கண்ட கனவு பலிச்சிருச்சு. ஆண் குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அழகோட ஆண் குழந்தை. அப்போ கனவுல முருகன் சொன்னபடி 8 வயசு முடிஞ்சதும் இறந்துருவானே. சரவணன் ரொம்ப அழகான பேர், குழந்தைக்கு பொருத்தமான பேர். அப்ப நாங்க வரட்டுமா? ஹலோ, பொன்னுசாமியா? நான் கந்தசாமி பேசுறேன். குழந்தைக்கு சரவணன் பேர் வச்சிருக்கேன். நீங்க உடனே மருதமலைக்கு போய் மருதமலை ஆண்டவனுக்கு கல்வி அறிவோட ஊரே புகழ் பெரிய பக்திமானா விளங்கணும்னு அவ பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. ஆமா, உடனே போங்க. நான் சொன்னாலும் குறிச்சுக்கிட்டீங்கல்ல? என்னங்க இது? அழகோட இருக்கணும், அறிவோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும் தான் எல்லா கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண சொன்னீங்களே தவிர நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? குழந்தையை கொடுத்த முருகன் அதோட ஆயுசையும் தீர்மானிச்சிருப்பான். அவன் கொடுத்த பிள்ளைக்கு அல்பாயுசாவா இருக்க முடியும். அத நாம ஏன் போய் கேட்கணும்? தயவு செஞ்சு எனக்காக சொல்லுங்களேன். ஆயுள பத்தி சொல்லணும், அவ்வளவுதானே? பொன்னுசாமி, பொன்னுசாமி, ஹலோ. லைன் கட் ஆயிடுச்சே. மலேயா மருதசாமி வசமா நல்ல பாசமா மாட்டிக்கிட்டான். கம்மியா என்ன தனியா புலம்புற அளவுக்கு உங்களுக்கு என்னாச்சு? புதுசா யாரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களே, என்ன விலாவரின்னு தான். யாருன்னு போர்டுல படிக்கல? மருதசாமின்னு படிச்சேன். மத்தது புஸ்தகமா வெளியே விட போறேன். என்னங்க, புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிற விட நேரா சொல்லிட்டீங்களா நல்லா இருக்கும். ஏங்க, நீங்க என்ன இந்தியாவா? நோ 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 நோ. மலேசியாவா? இல்லைங்க, இந்தியாவும் இல்ல மலேசியாவும் இல்ல, இடையில கடல்ல கப்பல்ல பிறந்தவன். அடடே, அப்ப நீங்க கடலேஷியா? அப்படியே வச்சுக்கலாம். உங்களை பார்த்தா எனக்கு எக்கச்சக்கமா தெரியுதுங்க. என்ன தெரியுது? எலும்பா தெரியுது? ஒரு ஒரு எஸ்டேட் ஓனர் மாதிரியே இருக்கு. கரெக்ட், யூ ஆர் 10% கரெக்ட். எனக்கு ஒரு 1/2 டஜன் தேயிலை எஸ்டேட்,
சரி. ஒரு 3/4 டசனுக்கு காஃபி எஸ்டேட். சரி. ஒரு 1.25 டசனுக்கு ரப்பர் எஸ்டேட். சரி. அப்புறம் 3/4 வீசத்துக்கு இந்த ஏலக்காய் கிராம்பு அது இது. அதை தவிர எக்கச்சக்கமா கையில கேஷ் வேற. இவ்வளவு வசதி இருந்தோ இந்த வீட்டை ஏன் வந்து வாங்குனீங்க? எவ்வளவு நாளைக்கு இங்க ஒருத்தன் தண்ணியிலேயே முதப்பான்? ஒரு சேஞ்சுக்கு தான் தண்ணியை மறந்துட்டு தரையில இருப்போம். இங்க வந்தேன், விசாரிச்சதுல இந்த வீடு ரொம்ப சீப்பா சொன்னாங்க. விலை கொடுத்து நேற்று தான் வாங்கினேன், இன்னைக்கு குடியேறிட்டேன். கடவுள் உங்களை நல்லா வச்சிருப்பார். அவர் வச்சிருப்பார். ஆமா, என்ன பத்தி இவ்வளவு விசாரிச்சுங்களே, உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. என் பேரு சோமு. சோமு? ஓ, வெரி குட் நேம். ஆமா, இது வச்ச பேரா இல்ல வச்சுக்கிட்ட பேரா? வச்சுக்கிட்ட பேரு. வெரி குட், வெரி குட். என்ன தொழில்? இது என்ன தொழிலுங்க? சாதாரண தொழில், டிரைவர் தொழில். I love you. I like you. எனக்கு பிடிச்சிருச்சு. ஐயோ, ஒரு டிரைவர் பாசத்தை சொல்றதுக்கு இத்தனை இடி இடிக்கணுமா? கொடையில் நான் இன்னும் வேகமா அடிப்பேன். இவ்வளவு ஏன் என்ன எடுத்துங்க சார், நானே உங்களை மாதிரி ஒரு சாதாரண டிரைவரா இருந்தவன் தான். உழைச்சு சம்பாரிச்சு இன்னைக்கு இத்தனை எஸ்டேட் ஓனரா இருக்கேன். நிச்சயமா சொல்றேன் சார், எனக்கு மாத்திரம் ஒரு தங்கச்சி இருந்தா உங்களை மாதிரி ஒரு டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் கண்ணால பாப்பேன். ஏங்க இவ்வளவு லொச்சு வாய்க்குள்ள இந்த பல்லியா இருக்கு? அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில. பல்லிய முழுங்கிட்டீங்களா? எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சு சார். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சுடா. உன் தங்கச்சி இவருக்கு கொடுத்துட்டா எல்லாரும் எஸ்டேட் ஓனர்ஸ். ஏங்க தனியா பேசுற வியாதி உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு இப்படி? சார், என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த வீட்டுல நீங்க தனியா இருக்காதீங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க. இங்க பேய் இருக்குது. 5 இருக்கு. எண்ணிட்டீங்களா? ராத்திரி ஆனா போதுங்க, நிம்மதியா தூங்க முடியல. டங்கு டங்குன்னு கடப்பாறையில இடிக்கிற சத்தம். அப்புறம் கேட்டா புதையல் இருக்குது 1 லட்சத்துக்குன்னு சொல்லுது. திமிர பாத்தீங்களா? இதுக்காக ஏன் என் தூக்கத்தை கெடுக்குறீங்க? இந்த 2 லட்சம் எடுத்துட்டு ஓடுங்க. என்ன பேய்க்கு 2 லட்சம் கொடுத்தீங்களா? ஆமா. என்னாச்சு? அப்புறம் என்ன ஆகும்? டங்கே கேட்கல. என்னங்க நீங்க தப்பு காரியம் பண்ணிட்டீங்களே. எங்கிட்ட ஒரு கடப்பாரியை கொடுத்திருந்தீங்கன்னா டங்கு நாங்க டாங்கு 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 டாங்குன்னு இடிச்சிருப்பனே. வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றேன். இருந்தது ஒரு கடப்பாரு, அதையும் பேய்கிட்ட கொடுத்துட்டுங்களே. சார், ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல நான் மறந்துட்டேன். என்னது? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, பாசமலர் மாதிரி. உங்களுக்கு ஒரு தங்கச்சியா? நல்லா இருப்பாளா? ரதி. ஆமா, கல்யாணம் ஆகல சார். ஐயோ, கல்யாணம் ஆகவே இல்ல. சொல்லவே இல்லையா சார்? நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்களா, என் தங்கச்சி அவ கையால பரிமாறுவா. என் கண்ணால அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன் சார். நோ நோ டிரைவர் சார், அது மரியாதை இல்ல. புதுசா வந்திருக்கேன், நீங்க புருஷன் பொண்டாட்டியா எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல விருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதையா நானும் நினைச்சுக்குவேன் இல்லையா? அவனதானே. அவ்வளவுதான். இப்பவே எக்கன வாக்குல கூப்பிடுறேன். கணக்கு இப்ப கூப்பிட்டு இனிமே நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் உங்களுக்கு பரமாற ஆரம்பிச்சா ரா பிச்சை எடுக்கிற டைம் வந்துடும். அப்ப விருந்து கொடுத்தா நல்லா இருக்காது. நீங்க எதுக்கு நாளைக்கு வாங்கல? சரவணா, முருகனை வேண்டிக்கப்பா. சார், ஒரு நிமிஷம். என்னங்க, அழகான குழந்தைகளை போட்டோ எடுத்து நான் காரைகளுக்கு கொடுக்குறேன். உங்க பையன் ரொம்ப அழகு சார். அவனை ஒரு போட்டோ எடுத்துட்டு மாட்டேன். அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அறிகிறோம். ஆயின் அதற்கு ஆயுள் 8. பள்ளியம்மே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாங்க போலாம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. உட்காருங்க. பரவாயில்லைங்க. நீங்க? என் பேரு மயில்வாகனம். இவன் என் மனைவி. இலங்கை கதிர்காமத்தில இருந்து வர்றோம். அறுவடை விடையும் பார்த்துட்டு 7வது படைவனான மருதமலைக்கு போற வழியில தானுங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். உங்களை நேர்ல பார்த்து கதிர்காம உருவம் கோயில் பிரசாதத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். தேவானே, என்னமா அப்படி பாக்குறீங்க? இப்படி ஒரு அழகான குழந்தைய இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. உங்க மகனா? ஆமா, இது என் மனைவி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பையனை பாக்குற 1000 கண்ணுல ஒரு கண்ணு கொள்ளிக்கண்ணா இருந்துடலாம். புகழ்ந்து பேசுறவங்கல்ல ஒருத்தருக்காவது நச்சுப்பல் இருந்துடலாம். அதனால குழந்தை கண்ணத்துல ஒரு திருஷ்டி பட்டாவது வச்சிடுங்க. முருகனோட அருளால அவனுக்கு எந்த குறையும் வராதுமா. நானும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. காது குத்துக்கு வந்தவங்கெல்லாம் அதனோட அழக புகழ்ந்து பேச பேச நான் பெருமைப்பட்டேன். ஒரே ஒரு நாள் சுரத்துல படுத்தவ பிறகு எழுந்திருக்கவே இல்லை. தேவானே, என்னது வந்த இடத்துல பிரசாதத்தை கொடுத்துட்டு புறப்படு. இந்தாங்கம்மா பிரசாதம். நாங்க வர. ஐயா வரோம் ஐயா. அழகான குழந்தை
குழந்தைகளை போட்டோ எடுத்து நான் காலங்களுக்கு கொடுக்குறேன். உங்க பையன் ரொம்ப அழகா இருக்கான். இப்படி ஒரு அழகான குழந்தைய இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால குழந்தை கண்ணத்துல ஒரு திருஷ்டி பட்டாவது வச்சிருங்க. எங்களுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. காது குத்துக்கு வந்தவங்கெல்லாம் அதனோட அழக புகழ்ந்து பேச பேச நான் பெருமைப்பட்டேன். ஒரே ஒரு நாள் சுரத்துல படுத்தவன் பிறகு எழுந்திருக்கவே இல்லை. முருகா, அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அழினோம். ஆயின் அதற்கு ஆயுள் 8. ஆயுள் 8, ஆயுள் 8, ஆயுள் 8. முருகா, ஆயுள் 8ன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா சொல்றேன், கூனோ குருடோ நுண்டையோ நீண்ட ஆயுசுள்ள குழந்தைதான் வேணும்னு கேட்டிருப்பேன். அழகுள்ள குழந்தை வேணும்னு கேட்டதுனால தானே ஆயுசை குறைச்சிட்டேன். இப்ப சொல்றேன், உலகத்துல எந்த தாயும் செய்யாத கொடுமையை நானே என் கையால செஞ்சுட்டேன். இந்த விளக்குனால அவன் முகத்துல சுட்டு சூடு போட்டு அவன் அழகிய அழிச்சிட்டு அதுக்கப்புறமாவது அவருக்கு நீண்ட ஆயுள கொடுமுருகா. அவன் முகத்துல ஒரு ஆழமான தழும்பு இருக்கணும். அதை அவன் அழகியா கெடுக்கிறான். பாக்குறவங்க எல்லாம் மாத்து துடிக்கிறான். இந்த கொடுமையை ஏற்றிய போன இந்த கொலபாதகத்துக்கு எப்படியும் மனசு துணிஞ்சது. சொல்லு சொல்லு. பாக்குறவங்க எல்லாம் அவன் அழகு அழகுன்னு சொல்ல அவன் ஆயுசு குறையிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதனாலதான் பாத்து தடக்கிக்கிட்டு இந்த பாதகத்தை செய்ய துணிஞ்சேன். அவன் அவலட்சணமாக்குனா ஆயுளை அதிகப்படுத்துறேன்னு நம்ம முருக சொன்னாரா? ஆமான்னு சொல்லு. இப்ப அவனை ஓரமாக்குறேன். அவன் அழகா இருந்தா ஆயுள் குறைக்கல் அவன் சொன்னானா? ஆமான்னு சொல்லு. இப்ப அவனை சிந்தாமதமாக்குறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நானா தான் நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. வள்ளியம்மே, நீயே ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிறேன்?